பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, வேலை உனக்கு கைகூட சத்தியவேதன் கிருபை வரத்தை மன்றாட. வேலை உனக்கு கைகூட காலை தேடுவோர் என்னை கண்டடைவாரே, கண் விழித்து ஜெபம் செய்யும் என்றாரே. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு. இந்த நாளுக்கென்று ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 31வது வசனம். லூக்கா 12:31. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். இந்த நாளில் ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று. அப்படி என்றால் தேவனுடைய ராஜ்யத்தை மாத்திரம் தேடுங்கள் என்று இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அநேக நேரங்களிலே ஆண்டவர் கூட கொடுக்கக்கூடிய உலக பிரகாரமான ஆசீர்வாதங்கள் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏன் நீங்கள் நாளைய தினத்தை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஏன் உங்கள் உடையை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? ஏன் உணவை குறித்து கவலைப்படுகிறீர்கள்? இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியதென்று பரமபிதா அறிந்திருக்கிறார். கூப்பிடுகிற காக்கை குஞ்சுக்கும் போஷிக்கிற தேவன் இந்த நாளிலே எல்லா தேவைகளையும் அறிந்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், அஞ்ஞானிகள் இவைகளெல்லாம் நாடி தேடுகிறார்கள் என்று. ஆகவே நாம் தேட வேண்டிய ஒரே ஒரு காரியம் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு அடுத்த காரியங்களை. ஆகவே தான் கொலோசையர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று இங்கு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் பூமிக்குரியவர்கள் அல்ல. இந்த பூமி நமக்கு ஒரு வாடகை வீடை போல. நாம் ஒரு நாளிலே இந்த பூமியின் போர்வையை களைந்து விட்டு ஆண்டவர் நமக்காக வைத்திருக்கிற நித்திய வீட்டுக்குள் பிரவேசிக்க போகிறோம். நித்திய காலம் அவரோடு கூட வாழப் போகிறோம். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால், உலக காரியங்களுக்கு நாம் மரித்து கிறிஸ்துவோடு கூட உயிர்த்தெழுந்த ஒரு அனுபவத்துக்குள்ள வரும் பொழுது கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இடத்தில் உள்ள மேலானவைகளை நாம் தேடுவோம். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீர் மேலானவைகளை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள் என்று. ஆகவே தேவனுடைய ராஜ்யம் நமக்கு ஆண்டவர் ஆயத்தம் பண்ணின ஒரு ஸ்தலம். ஆகவே அந்த ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது, அந்த ராஜ்யத்துக்கு அடுத்த மேலானவைகளை தேடும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை முழுமையாய் பெற்றுக்கொள்ளுவோம். உலக நன்மைகளையும் கூட நாம் கேளாத ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் நமக்கு தருவார். அவருக்கு தெரியும் நம்மை போஷிப்பதற்கு, நம்மை உடுத்துவிப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் அவர் ஏற்ற நேரத்தில் எல்லாவற்றையும் நமக்கு தந்து உதவி செய்கிற தேவனாயிருக்கிறார். ஆகவே அதை நாம் கேட்க வேண்டாம், அதெல்லாம் ஆண்டவர் கூடுதலாய் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள். ஆகவே நாம் தேட வேண்டியது ஆண்டவரை மாத்திரம் தேட வேண்டும். கொலோசையர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள் என்று. ஆகவே பூமிக்குரிய காரியங்களை நாம் நாடி தேடாதபடிக்கு மேலான ஆசீர்வாதங்களை நாம் தேடும் பொழுது நித்திய சுதந்திரத்தை, நித்திய ஆசீர்வாதங்களை, நித்திய மகிழ்ச்சியை, நித்திய சந்தோஷத்தை நாம் தேடும் பொழுது அதை நாம் பெற்றுக்கொள்வோம் நிச்சயமாக. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருக்கு சொல்லுகிறது என்னவென்றால், என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். இங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஆமோஸ் தீர்க்கதரிசி மூலமாக, என்னை தேடுங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று
என்று தேவன் தம்முடைய ஜனத்திற்கு சொல்லுகிறார். ஆகவே நாம் கர்த்தரை கருத்தாய் தேடுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 55 அதிகாரம் 6வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள், அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டு கொள்வார்கள் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆகவே கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் அவர் சமீபமாய் இருக்கும் பொழுது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது, உண்மையாய் தம்மை தேடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில உண்மை இருக்கும் பொழுது நாம் கர்த்தரை கண்டடைந்து கொள்ளுவோம். அவர் நமக்கு சமீபமாய் வந்து விடுகிறார். அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நாம் அவருக்கு பிரியமான வாழ்க்கை வாழும் பொழுது, தானியேலை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் பிரியமானவனாய் இருந்தபடியினாலே அவன் வேண்டிக் கொள்ளுவதற்கு முன்பதாகவே கட்டளை வெளிப்பட்டது என்று சொல்லி. ஆகவே நாம் கூப்பிடுவதற்கு முன்பாகவே நமக்கு செவி கொடுத்து நமக்கு உதவுகிற தேவன். ஆகவே கருத்தாய் அவருடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுவோம். எல்லா ஆசீர்வாதங்களை முழுமையுமாய் நிறைவாய் நாம் பெற்றுக்கொள்ளுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரை, கிருபையாய் நீர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் எமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்ற வார்த்தையை கொடுத்தேன். இந்த நாளிலே கருத்தாய் ஒவ்வொருவரும் உம்முடைய ராஜ்யத்துக்கு அடுத்த மேலானவைகளை தேட ஒவ்வொருவருக்கும் அந்த உணர்வுள்ள இருதயத்தை தந்து கருத்தாய் கர்த்தரை உண்மையாய் தேடி ஆண்டவரை கண்டடையத்தக்க சமயத்தில் தேடி ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ள ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அந்த மேலான சுதந்திரத்தை ஒவ்வொருவரும் அனுபவிக்க உதவி செய்யும். உம்முடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.